ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எக்கனாமிக் சர்வேல இந்த வருஷத்துடைய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் அப்படின்னு சாப்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்வீசஸ் செக்டார் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கிற சில இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்வீசஸ்க்கான தீமாவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்டெபிலிட்டி டு நியூ ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு செக்டாராக கன்சிஸ்டண்ட்டாக சர்வீஸ் செக்டார் இருக்குது. அப்போ அதில் இன்னும் கூட நிறைய நியூ அவென்யூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இந்தியாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ சர்வீசஸ் லெட் க்ரோத் அப்படிங்கிறப்போ எப்படி அக்ரிகல்ச்சரை ஒரு பேக் போன் செக்டார்னு சொல்கிற மாதிரி சர்வீசஸ் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் பேக் போனாக இருக்கிற ஒரு செக்டாராக இருக்குது. ஸோ சர்வீஸ் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு காரணமாக இருக்கிறது இயர் ஆன் இயர் க்ரோத் கிவன் பை சர்வீஸ் செக்டார், எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் ரிசீலியன்ஸ். இதெல்லாம் தான் மேஜர் டிரைவர் ஆஃப் சர்வீஸ் செக்டார் க்ரோத் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், இதோடைய சப் செக்டார்ஸ்லையும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. சர்வீஸ் செக்டாருடைய சப் செக்டார்ஸில் நிறைய பொட்டன்ஷியல் அண்ட் கவர்மெண்ட் எடுத்துருக்கிற நிறைய பாலிசி ரீஃபார்ம்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருக்குது. ஸோ இது இல்லாமல் நியூ ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சர்வேல இந்த வருஷம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் எக்கானமி, டூரிசம் செக்டார் அண்ட் மெரினா அண்ட் ஸ்பேஸ் சர்வீசஸ், இதையெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற செக்டார்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குளோபல் சர்வீசஸ் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் செக்டார் இந்தியாவில் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸுக்கு ஜிடிபிக்கான ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது அண்ட் அதர் கண்ட்ரிஸ் கூட எக்கனாமிக் இன்டெகிரேஷனுக்கு ஆன ஆப்டான ஒரு செக்டார் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டாராக இருக்குது. சர்வீசஸ் டிரைவிங் குளோபல் கனெக்டிவிட்டி அண்ட் ட்ரேட் ரிசீலியன்ஸ். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் சர்வீசஸ், கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லைக் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிற கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு நமக்கு வீக்னஸில் அதை ஒரு ஃபேக்டராக நம்ம பார்ப்போம். ஸோ க்ரோயிங் ஈவன் வென் கூட்ஸ் ட்ரேட் வீக்கன்ஸ். கூட்ஸ் ட்ரேட் கை கொடுக்காட்டி கூட உங்களுக்கு ட்ரேட் ரிசீலியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இது மாதிரி டிஜிட்டலி டெலிவரபிள் சர்வீசஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் ரேப்பிட்லி. வேல்யூ கிரியேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக எது எப்போவுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டார். ஸோ குளோபல் சினாரியோ ஆஃப் சர்வீசஸ் செக்டார் அது. அப்போ இந்தியாஸ் சர்வீஸ் செக்டார் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஜிவிஏல மோர் தென் 50% ஆஃப் ஜிவிஏ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக சர்வீஸ் செக்டார் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸுக்கான பொட்டன்ஷியல், ஜாப் கிரியேஷனுக்கான பொட்டன்ஷியல், லார்ஜஸ்ட் எஃப்டிஐ ஃப்ளோஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்டான செக்டாராக சர்வீசஸ் எப்பவும் போலவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ பட் எமர்ஜிங் சேலஞ்சஸ் இன் சர்வீஸ் செக்டார்னு பார்த்தீங்கன்னா, டெக் ட்ரிவன் ஸ்கில் டிஸ்ட்ரப்ஷன், இல்லை ஸ்கில் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவுட்டேட் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக சர்வீஸ் செக்டார் இருக்குது. தென் இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H1B விசாவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சர்வீஸ் செக்டார் எக்ஸ்பான்ஷனுக்கு த்ரெட்டாக இருக்கிற விஷயமா இருக்குது. தென் டேட்டா ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் சேஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எமர்ஜிங் ப்ரெஷராக இருக்கிறதா சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் போஸ்ட் கோவிட்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்லையே கான்டாக்ட் இன்டென்சிவ் சர்வீசஸ் கோவிட் அப்போ அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா டெம்பரவரி டிக்ளைன். அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் அதில் ரெக்கவரி நம்ம பார்க்க முடியுது. டிஜிட்டல் ஆக்சிலரேஷன், ஐடி, ஃபினான்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் வந்து வேகமாக ரெக்கவர் ஆன சப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டராக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி அப்படிங்கிறது போஸ்ட் கோவிட் பீரியடில் ஸ்ட்ராங்கர் தென் மெனி அதர் கண்ட்ரிஸ். சர்வீஸ் செக்டாருடைய ரிசீலியன்ஸை இது காமிக்குது. ஸோ சர்வீசஸ் க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 25-26 சர்வீசஸ் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஜிடிபியில் அரௌண்ட் 54% ஆஃப் ஜிடிபிக்கு வந்து சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜிவிஏ க்ரோத் இன் சர்வீஸ் செக்டார்னு பார்த்தீங்கன்னா 9.3% அளவுக்கு வேல்யூ அடிஷன் கொடுத்த ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கான மேஜர் க்ரோத் டிரைவர்ஸாக எந்த சப் செக்டார்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சர்வேல சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். சர்வீசஸ் சப் செக்மெண்ட்டில் எது ஸ்லோவாக ப்ராக்ரஸ் இருக்கிற செக்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற சப் செக்மெண்ட்ஸில் லோயர் பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி இருக்குது அப்படிங்கிறாங்க.
அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சர்வீஸ் செக்டார் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ரம் சர்வீசஸ் செக்டார். அப்போ சர்வீசஸுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஷேர் அப்படிங்கிறது 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் 6 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 மில்லியன் ஜாப்ஸு சர்வீஸ் செக்டார் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ போஸ்ட் கோவிடில் ரெக்கவரி ஆனதுக்கான ஒரு சிக்னல் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டாக சர்வீஸ் செக்டார் இருக்குது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் இதில் ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸும் இருக்குது. மேல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட்டை விட ஓவராலாக. ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாலும் சர்வீஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ஃபியூ ஸ்டேட்ஸில் தான் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஷேரிங் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தென் க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் க்ரோத் மாடரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு அப்புறம் ஸ்லோயர் பட் அபவ் ப்ரீ கோவிட் லெவல்ஸ். மேஜர் கான்ட்ரிபியூட்டராக சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிறது சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொஃபஷனல் கன்சல்டிங். 65% ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொஃபஷனல் கன்சல்டிங். தென் சர்வீஸ் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிட்டு வரோம். யூகே இந்தியா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியா ஓமன் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், இந்தியா எஃப்டா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வீஸ் செக்டாருடைய எக்ஸ்போர்ட்ஸை சர்வீஸ் செக்டாருடைய பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் வரும். பட் மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய பொட்டன்ஷியலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் செக்டார் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணும். லைக் ஸ்மார்ட் டிவைசஸ், மெடிக்கல் வியரபிள்ஸ், சாஃப்ட்வேர் ட்ரிவன் ஆட்டோமொபைல்ஸ். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரையும் மேனுஃபேக்சர் செக்டாரையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது மூலமாக சர்வீஸ் செக்டாருடைய பொட்டன்ஷியல் இன்னும் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் குளோபல் எவிடன்ஸ் ஆஃப் சர்வீசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஹை எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ், இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி, இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட். பட் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி நீட் ஸ்ட்ராங் லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ் ஈகோ சிஸ்டம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மூலமாக நம்ம இன்னும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஐடியுடைய ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறது டேட்டா சென்டர்ஸுடைய நீடு வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அப்புறம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமும் இட் எக்ஸ்பான்ஸ் ரேப்பிட்லி. அண்ட் ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமாகிட்டே வருது. சைபர் செக்யூரிட்டிக்கான டிமாண்ட் இந்த ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராமிசிங்கான செக்மெண்ட்ஸாக இருக்குது. பட் இதில் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங். அவுடேட் ஆயிடுது, ஸ்கில்ஸ் வந்து அடிக்கடி அவுடேட் ஆகுது. ஸோ ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரியான ஐடி ஃபியூச்சர் ட்ரெண்டில் இருக்கிற சேலஞ்சஸில் பெரிய சேலஞ்சாக நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சப்செக்மெண்ட்டான ரியல் எஸ்டேட் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிபிஏக்கு அது 7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரீசெண்டாக நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட், ஜிஎஸ்டி இன்டகிரேஷன், ஹவுசிங் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாம் மேஜர் ரீஃபார்ம்ஸ் இன் ரியல் எஸ்டேட் செக்டார். டிமாண்ட் டிரைவர்ஸ் ரியல் எஸ்டேட் செக்டாரில் இன்னும் க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸில் அர்பன் டிமாண்ட் ஃபார் ஹவுசிங், ரைசிங் ஹவுசிங் லோன்ஸ், இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டாருடைய க்ரோத் பொட்டன்ஷியல் இன்னும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டராக இருக்குது. அண்ட் எக்கனாமிக் சர்வேல ஆரஞ்ச் எக்கனாமி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து வருது. ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனா கிரியேட்டிவிட்டி பேஸ்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எக்கனாமிக் வேல்யூவை அதிகப்படுத்துறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற செக்மெண்ட். ஸோ அதோடைய இம்பேக்ட் ஏரியாஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா டூரிசம், அர்பன் சர்வீசஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இதெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய செக்மெண்ட்டாக இந்த ஆரஞ்ச் எக்கனாமி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அப்போ அது ரிலேட்டடான ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குறப்போ சர்வீஸ் செக்டாருடைய பொட்டன்ஷியல் அண்ட் க்ரோத் இன்னும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சர்வீசஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெயின் டிரைவர் ஃபார்
அவர் க்ரோத்தாக இருக்குது. அதில் டைவர்சிஃபிகேஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நியூ ஏரியாஸ்க்கான க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் சர்வீஸ் செக்டாரில் இருக்குது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ஸில் நம்ம சைன் பண்ணுற ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ சர்வீஸ் செக்டாருடைய ஓவரால் சினாரியோ, அதோடைய சப் செக்டார்ஸில் மேஜராக என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.